வணக்கம் கேப்டன் நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஆசனம் நத்தை ஆசனம். நத்தை ஆசனத்தில் படுத்தும் பண்ணலாம், உட்கார்ந்தும் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பண்ண போகிறோம். அதுவும் ஒரு கை மட்டும் சப்போர்ட் பண்ணி உடம்பெல்லாம் மொத்தம் தூக்கணும். எல்போ மட்டும்தான் தரையில் இருக்கும், மற்ற பகுதி எல்லாமே மேலே கையால் இழுத்து பிடிச்சிப்போம். ஒரு கால் மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோன்னு கண்டிப்பாக அந்த இடுப்பு, தொடை, காலெல்லாம் நல்லா தூக்கும். பிரம்மச்சாரி ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆசனம் பண்ணிங்கன்னா பிரம்மச்சாரி ஆசனம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இருக்கிறதே கடினமான ஆசனம் பிரம்மச்சாரி ஆசனம் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி நத்திய ஆசனம்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். அர்த்த பிரம்மச்சாரி ஆசனம் நம்ம பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இன்றைக்கி நம்ம நத்திய ஆசனம் பண்ணுறோம். பாருங்கள், நிதானமாக செய்யுங்க, பழகிடும். அப்போ தான் உங்கள் தோள்பட்டை, இடுப்பு அவை எல்லாமே கொஞ்சம் லூசனிங் ஆகும், நல்லா ஃப்ரீ ஃப்ளோ ஆகும். உங்கள் வெயிட்டு நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க அப்படி உங்களால் தூக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? உங்களை முதல்ல தூக்குங்க, அப்புறமா தான் அடுத்தவங்க நீங்கள் போய் தூக்கத்துக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறோம் பார்ப்போம். நேர்களே, இந்த நத்தை ஆசனம் பண்ணுறதுக்கு முதல்ல சிட்டிங் போஸ்டர்ஸ் தான் அது. இப்போ என்ன பண்ணுறீங்க, ரெண்டு காலம் நீட்டி உட்காந்துக்கிறீங்க முதல்ல இல்லையா? இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. முதல்ல உங்கள் கால் கொஞ்சம் நல்லா மடித்து உங்கள் வயிறு வரைக்கும் நசுக்கி பார்த்துக்கோங்க, லூசன் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி இடுப்பையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. தோள்பட்டை, முதுகுவலியும் கொஞ்சம் லூசன் ஆகிடும். இந்த மாதிரி லூசன் பண்ணிட்டு அப்பா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணீங்க, நான் முதல்ல வலது காலை எடுத்து இடது கால் முட்டி இறக்கி வச்சிருக்கு இல்லையா? இப்போ இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வச்சிடுறேன். நல்லா வச்சுட்டு கொஞ்சம் இந்த கால் கையை பிடிச்சி தூக்குற அளவுக்கு நல்ல கேப்லாம் இருக்கா பார்த்துக்கிறேன். நல்ல கேப்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய இடது கையை தரையில் நிதானமாக அழுத்தம் கொடுத்து வச்சுட்டேன். நல்லா சாஞ்சி இடுப்புக்கு நேராக பதிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய வலது கையை மேல் பக்கமாக தூக்கி நல்ல கால் கட்டவில் பிடிச்சிடுறேன். பிடிச்சிட்டு இந்த கையை அழுத்தம் கொடுத்துட்டு தூக்கி பார்க்குறேன். இப்போ இடுப்பும் தூக்கணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, முதல்ல கால் நல்லா வச்சுக்கிறீங்க, அழுத்தம் கொடுத்துட்டு கையால் இடுப்பையும் தூக்கிடுறேன். வலது காலம் இடது கை முட்டி மட்டும்தான் இருக்குது. கை நேராக்கிட்டு நிதானமாக உட்காருங்க. இப்போ காலை நீட்டி வச்சுக்கோங்க, நல்லா லூசன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த பக்கத்தில், இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஒரு இழுக்கம் இப்படி இழுத்து விடும். அப்புறமா நீங்கள் லூசன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அது மறுபடியும் சரியாயிடும். இப்போ நான் இடது காலை மாதிரி பண்ண போகிறேன். காலை மடித்து முதல்ல வச்சுட்டு அப்புறமா கிராஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இல்லையா? இந்த கால் நேராக இருக்குது, வலது கால் நேராக இருக்குது, இடது கால் மடித்த நெல்லில் முட்டிக்கு நேராக இருக்குது. இப்போ நான் முதல்ல என்னுடைய எல்போ நெல்லில் முட்டிக்கு நேராக வச்சுட்டேன். இப்போ காலை கட்டோட பிடிக்கிறேன். முதல்ல காலை மட்டும் தூக்கி பார்த்துக்கிட்டேன். மூச்சு விட்ட நிலையில் இடுப்பையும் தூக்குறேன் நல்லா. அதாவது தொடையும் இடுப்பும் சேர்ந்த போது நல்லா அப்படி இழுக்கும். அது மாதிரி பண்ணும்போது மூச்சு விட்டு நிலையில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 5 எண்ணிக்கை ஹோல்ட் பண்ணால் ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா 10 வரைக்கும் கூட இருக்கலாம். அது மாதிரி பண்ணும்போது நல்ல தொடை, இடுப்பு அதெல்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியான வழி. நேரில் இந்த மாதிரி நத்தையாசனம் பண்ண பிறகு நீங்கள் இந்த பக்கவாட்டில் நல்லா இழுத்து பிடிக்கும், மூச்சு நிறைய வாங்கும், ஹார்ட் பீட் ஹையாக இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல தண்டாசனம் உட்காந்து கால்களுக்கு முதல்ல சுழற்சி பண்ணி காலை லூசன் பண்ணிக்கோங்க. அந்த அழுத்தம் எல்லாம் போயிடும், கொஞ்சம் தசைகள்லாம் இருக்க தான் குறையும். இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா இடுப்பையும் கொஞ்சம் சரி பண்ணணும் இல்லையா, ஷேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பதில் நீங்கள் பூ நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அந்த இறுக்கம்லாம் போயிடும். முதல்ல 2 கால் நீட்டி வச்சுக்கிறேன். வலது பக்கமாக திரும்பி 2 கையும் தரையில் வச்சுட்டு மெதுவாக மூச்சு விட்டு நிலையில் தலை கொண்டு போய் தரையில் வைக்கணும். நிதானமாக எழுந்துக்கணும். அதே போல் இடது பக்கம் பண்ணுறேன். 2 கையும் இடது பக்கத்தில் வச்சுட்டேன், கால் நீட்டி வச்சுட்டேன். மூச்சு விட்டு நிதானமாக மடிஞ்சு தலை கொண்டு போய் தலை வரைக்கும் போகலாம். திரும்பி மூச்சு எடுத்துகிட்டே வரலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் தாடாசனம் பண்ணிங்கன்னா சைடில் இந்த பக்கம்லாம் அழுத்தம் இருக்குல்லையா, அந்த அழுத்தம் போயிடும், ரிலாக்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக தொடை கொஞ்சம் வலிக்கும், சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா ரிலாக்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த ஆசனத்தை நீங்கள் ஒரு 4-5 முறை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போடுங்க. கண்டிப்பாக
ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும், நல்ல ரிலீஃப் ஆகும், வெயிட் லாஸ் நல்லா ஆகும். இந்த தோள்பட்டை இந்த எல்போவில் நல்லா அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த பகுதியில் இருக்கிற ரத்த ஓட்டம், அழுத்தம், அது மாதிரி நரம்பு முடிச்சுகள் கைகளுக்கு சில பேர் ஆகும். அவையெல்லாம் வந்து சரியாகும்னா இந்த மாதிரி நீங்கள் நத்தி ஆசனம் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சிங் ஆகும். ஸ்ட்ரெச்சிங்காக நிதானமாக எல்லாமே சரியாயிடும். என்ன நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், ஹிந்து உப்பு, ஹிமாலயன் ராக் சால்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது நம்ம ஹிமாலயன் ராக்ஸில் மட்டும் தான் கிடைக்கிது, அந்த மலைப்பகுதியில் மட்டும் தான் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. விலையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க, சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. அதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. உங்களுடைய கிட்னி அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஹிந்து சால்ட் தான், இந்த ஹிந்து உப்புன்றது தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய கிரிட்டின் லெவல் 0.6லேருந்து 1.3 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை நல்லா இருக்கும் அந்த கிட்னிக்கு. அது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஹிந்து உப்பு சாப்பிடுவாங்க. 15 நாளே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு வந்து ப்ராப்ளம் எதுவுமே இல்லையே, நான் சாப்பிட்லாமான்னா யார் வேணாலும் சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. உடலுக்கு தேவையான நல்ல மினரல் சத்து அதில் இருக்குது. அது கூடவே உங்களுக்கு வாய் பல் அதுலலாம் இருக்குலன்னா நிறைய அழுக்கு கரையெல்லாம் இருக்கு இல்லையா, ஹிந்து உப்பு நீங்கள் மென்று சாப்பிடும்போது கண்டிப்பாக அது சரிப்படுத்திடும். கிராமப்புறங்களாக கிடைக்குமா தெரியாது, நகர்ப்புறங்கள் நிறைய கடைகள்லாம் கிடைக்குது. வாங்கி வச்சுக்கோங்க, பேக் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகிற பொருள் கிடையாது. ஹிந்து உப்பு மிகவும் சிறந்தது. கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஹிந்து உப்பு பயன்படுத்துங்க. கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறதே குறைஞ்சி போயிடும். அடிக்கடி பண்ணுறதுக்கு பதிலாக நாள்பட்டு ஒரு முறை பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம். என்ன நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.